சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிய கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி என்றும் குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? இந்த வாரம் நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள 7 நாள் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய நாளாக இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எதுக்கு? ஏன் இந்த வாரப்பலன் நம்ம கொடுக்குறோம்? தொழில், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ண இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சிவராஜ யோகம் 1 இருக்குது, அடுத்து குருச்சந்திர யோகம் இருக்குது 2, அடுத்து புத ஆதித்யம் இருக்கு 3. இந்த 3 யோகம் இந்த வாரத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து இருக்குது. கரெக்டா 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளதான் இந்த பலன். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் அந்த துலாம் ராசி. எப்பயும் பாருங்க, துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி லட்சியவாதி யாருன்னா இந்த துலா ராசி மட்டும்தாங்க. பயங்கரமான ஒரு திறமையான உலகம், பயங்கரமான நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி துலாம் மட்டும்தான். நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையும் துலா ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட துலா ராசி என்பதற்கு வரக்கூடிய வாரப்பலன், இந்த வாரம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எப்படி 4 கிரகம் ஒண்ணு கூடி 10ஆம் இடத்துல சூரிய பகவான் திக்பலத்துல சூரிய புதாதித்ய யோகம், சிவராஜ யோகம், குருச்சந்திர யோகம் இருக்குது. நான் ஏன் இந்த வீடியோ பதிவு சொன்னா, சில பேருக்கு டக்கு ஒரு இந்த வாரப்பலன் பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும். ஒண்ணுல புதுசா எதுவும் ஆரம்பிக்கணும்னா இந்த வாரப்பலன் பார்த்துக்குங்க, நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். திடீர் யோகம், திடீர் பண வருமானம் எல்லாமே இந்த வாரப்பலன் உங்களுக்கு கரெக்டா முடிவெடுத்து கரெக்டா இறங்க முடியும். நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் வாடி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில நீங்க வாரப்பலன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பொதுவாக இந்த வாரப்பலன் கேட்கறவங்க வருமான பொருளாதார தனியா நான் உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன செய்யணும் அதுக்கான ஒரு பதிவும் கொடுக்குறேன். கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவும் கண்டிப்பா இருக்கு. இந்த வாரம் பாருங்க, ஒரு 10ஆம் இடத்தை பாருங்க, ஏன் 4 கிரகம் ஒண்ணு கூடி இருக்கு தெரியுமா? எந்தெந்த கிரகம் தெரியுமா? சூரிய பகவான் இருக்காரு, சந்திர பகவான் இருக்காரு, புதன் பகவான் இருக்காரு, குரு பகவான் இருக்காரு. 4 கிரகம் ஒரே இடத்துல. ஆனா உங்க ராசி அதிபதி நீசத்துல இருக்காரு, மறந்துடக்கூடாது. இந்த வாரம் ஃபுல்லா நீசத்துல உட்காந்துருக்காருங்க. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப கவனம். யாரு துளாராசியில பிறந்தா அனைவர்கிட்ட சொல்லிருங்க. நண்பர்கள், கூட்டாளி, ஜாமீன் போறதை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். இதுல மட்டும்தான் கவனமா இருக்கணும். எப்படி ஒரு விரைய செலவு, சுப செலவு, விரைய செலவு நீங்க சுப செலவு பண்ணணும். மத்த கிரகம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஆனா சுக்கிரன் ராசி ரீதி ஸ்ட்ராங்கா இல்ல. நான் இதை ஏன் சொல்றேன்னா, எடுத்தோம்னா இந்த கிரகம் யாருடைய ஜாதகம் சுக்கிரன் சரியில்லையோ ஒரு தரங்கள். ஒரு சில பேர் சுக்கிரன் 12ஆம் இடத்துல மகாலட்சுமி யோகம் கடுமையா வேலை செய்யும், லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துக்குங்க. பார்க்காம இங்க நீசமான சுக்கிரன் நீசமான வேலை செய்யும் இருக்காதீங்க. ஜாதகம் வேற. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம், உடலுங்கிறது இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன். அதனால சொல்றேன். ஏன்னா 10ஆம் இடத்துல போய் நேரம் 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல எல்லா கிரகம் சேர்ந்து பாக்குது. அதனால சொல்றேன், நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நம்ம சொல்லலாம். யாருக்கு? இந்த துளாராசியை பொறுத்தவரை எல்லாம் பாருங்க, அவர் போறது சுக்கிரன் நீசமான நீசம் சொல்லுவாங்க, நீசமான வேலையை செய்ய மாட்டார். வீடு கொடுத்த அதிபதி மெயின் உத்திரத்தை தான் போறாரு. அடுத்து நீங்க இந்த 10ல இருந்து 17 பாருங்க, அவர் மேக்சிமம் அஸ்தனத்துல தான் போவார், சந்திரனுடைய நட்சத்திரத்துல. அங்க குருச்சந்திர யோகம் பார்த்துருக்கு பாருங்க. எப்படி நல்ல புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1 மாசம் வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் எல்லாமே இல்லை. இனிப்ப வேலை இதுல வருமான வேலை சூப்பரா வேற நல்ல அனுகூலம் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா வேலைஸ்தான அதிபதிய சனி பகவான யார் பாக்குறா? சுக்கிர பகவான் டைரக்டா பாக்குறாரு. அப்ப நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இப்படிதான் சொல்லி நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் இல்ல. அது வெளிநாட்டை வேலை பாக்குறாங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோட கண்டிப்பா வேலை இருக்கும். நீங்க நிறைய வெளிநாட்டை வேலை பாக்குறீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை எல்லாமே சரியாகும் சொல்லுங்க. அதே மாதிரி மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோகங்கள் சூப்பரா இருக்கு. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது. நீங்க தேடி போக வேண்டாம். அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டை படிச்சீங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கும் சொல்லுங்க. நீங்க எது சம்பந்தமா படிச்சாலும் சரி, ஐடிஐ படிப்பா, மருத்துவ படிப்பா, இது மாதிரி எல்லா படிப்பும் சூப்பரா இருக்கும் சொல்லுங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். படிப்புகளுக்கு எந்த ஒரு தரங்களும் சொல்ல முடியாது. 10ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் ஒண்ணு சேர்ந்துருக்கு. 11ஆம் வீட்டுக்கு அங்கேதான் உட்காந்துருக்காரு. யாரு? சூரியன் திக்பலம். 10ல இருந்து 17 இந்த 4 யோகம் உங்களுக்கு, இந்த 3 யோகம் கடுமையா வேலை செய்யுங்க. குருச்சந்திர யோகம், அடுத்து பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம் நல்ல வேலை செய்யும். அரசாங்க வேலைக்குன்னா இதுல எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும்.
அரசாங்க வேலை மட்டும் தனியார் நிறுவனத்துக்கு நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா வேலைஸ்தான அதிபதி யாருன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா குரு பகவான் தான். அப்ப நல்ல ஒரு பலத்தை கொடுக்க வேலைக்கான அதிபதி 6ஆம் இடத்தை அவர் பாக்குறதுனால சொல்றேன் உங்களுக்கு. யாரு குரு பகவானே டைரக்டா அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. இப்ப சனி வக்கறதுனால கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்துல வழக்கு இருந்தா வழக்கு கேஸ் நடத்தி பாருங்க, இப்ப தீர்ப்பு வரும். ஏன்னா 4ஆம் இடத்தை எல்லா கிரகம் பாக்குது, சூரியன் பாக்குது, புதன் பாக்குறாரு, குரு பாக்குறாரு, சந்திர பகவான் அங்கேதான் 13ஆம் தேதி வரை அவருடைய பார்வை இங்க படுது. அப்ப இடம் பூமி சொத்து ஒரு பொருள் வாங்குறது எல்லாமே ஒரு செலவா நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். கேந்திர யோகத்தினால நல்ல ஒரு பலன் கண்டிப்பா இருக்கு பாருங்க. யாரு துளாராசியை பொறுத்தவரை சொல்றேன். அதே மாதிரி தொழில் பண்றவங்களும் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதே மாதிரி சகோதர சகோதரி உறவு மன குழப்பம் தடுமாற்றம் மாதிரி இருக்கான பெருசா பாதிக்காது. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவிகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த நேரத்துல சொல்றேன், பொதுமக்கள் கனவு மனைவினா கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா புதுசா தொழில் பண்ற ஜாத தொழிலை பார்த்து ஜாத பார்த்து தசாபதி தொழில் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குங்க. திடீர் யோகம் லாட்டரி எடுக்கிறவங்க எடுத்துருங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணி எடுங்க, கண்டிப்பா அடி. ஏன் நான் லாட்டரி யோகம் இருக்கு சொல்றேன் தெரியுமா? 11ஆம் வீட்டு அதிபதி நல்ல ஒரு பலத்துல, 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. ஒரு வருமானத்தை காட்டக்கூடிய அதிபதி 9ஆம் இடத்துல நல்லா உட்காந்துருக்காருங்க. வருமானமும் மனைவி நண்பர்கள் கூட்டாளி மூலமான யாரு ஜாதகம் நல்லா இருக்கும், இப்ப நல்லா யோகம் இருக்கும். ஜாதக தசாபதி தான் இப்ப லாட்டரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அதிலே பணத்தை போட்டு வேலை பண்ணுவாங்க. ஜாதகம் பண்ணி வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயின் ஐடிஐ ஃபீல்டு, எப்படி ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சமுதாய வேலை, கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே நல்லா இருக்கும். எந்த ஒரு தரங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி வெற்றி நிச்சயமா இருக்கு. இப்ப நட்சத்திரத்துல போயிருவோமா? முதல் நட்சத்திரம் துளாராசி, முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தான். உங்க நட்சத்திர ரீதி எடுத்து பார்த்தீங்க நேரம் 9ஆம் இடத்துல சூப்பரா இந்த வாரம் ஃபுல்லா நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்காரு. அது முதலுடைய வீட்டுல நல்ல அறிவை தூண்டுவார், நல்ல புத்தியை தூண்டுவார், நல்ல ஞானத்தை தூண்டுவார். நல்ல ஒரு பலன் கண்டிப்பா சித்திரை வந்து இந்த வாரத்துல சூப்பரா இருக்கு. ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வேலை, செல்போன் சம்பந்தம் நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல செய்தி, தூரத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி உங்க பக்கம் தேடி வரும். அம்மா அப்பா உறவு நல்லா இருக்கும். தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆரம்பிங்க. கொஞ்சம் மற்றபடி பொருளாதாரம் காசு பணம் கொடுக்கல கொஞ்சம் கவனமா இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு சித்திரையில பிறகு சொல்றேன். உங்க நட்சத்திர 9ஆம் இடத்துல நல்ல பலன் நிறைய இருக்குன்னு அதனால சொல்றேன். அடுத்து சுவாதியில பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை, உங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. எப்படி இவங்களை மாதிரி யாரும் யோசிக்கணும், அந்த அளவுக்கு கற்பனை கலைகளை விரும்ப முடியல யாருன்னா இந்த சுவாதியில பிறந்தவங்க. இனிமே சூப்பரா இருப்பாரு. சுவாதி நட்சத்திரம் நல்ல ஒரு அமைப்பு. இப்ப உங்க நட்சத்திர செவ்வாயோட கல்பனை வீடு கொடுத்தாலும் 9ஆம் இடத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. இப்போ நல்ல விஷயம், நல்ல காரியம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு, கல்வி, உத்தியோகம், உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க நட்சத்திர அதிபதி 5ஆம் இடத்துல சுப செலவு சுபகாரியத்தை நல்ல ஒரு அமைப்புல அழகா உட்காந்துருக்காரு. நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சுவாதியில பார்த்தோம் எடுத்த காரியம் வெற்றியமான ஆல்ரெடி வேலை மாற்றமா தொழில் மாற்றமா ஏதாவது சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா படிக்கீங்க. அதுக்கான மாற்றம் உங்களுக்கு தேடி வரும். நீங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்து விசாக நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் சூப்பரா இருக்கும். விசாகத்துல பிறந்துட்டாவே இப்ப பாருங்க, ஒரு நட்சத்திர அதிபர் சேர்த்து பாருங்க, சூரியன் உட்காந்துருக்காரு. அப்ப அரசியல், அரசாங்கம் மூலமா நல்ல செய்தி, நல்ல விஷயம், லாபம், வருமானம், காசு பணம் கொடுத்த அந்த பணத்தை திருப்பி கேட்கறது, உத்தியோக உயர் பதவி வர்றது, தொழில ஒரு நல்ல அமைப்பு பார்க்கறது, உடம்பு ஆரோக்கிய ஹெல்த் நல்ல ஒரு மாற்றம் அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு விசாக நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியும். படிப்பு, கல்வி, வேலை, வருமானம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க பக்கம் சாதாரணமா இருக்கும். பாத்துக்கோங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. ஏன்னா கடகராசியில போய் இவ்வளவு கிரகம் 4 கிரகம் ஒண்ணு கூறாலும் 4 விதமான யோகம் இருக்கிறனால நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வரக்கூடிய வாரப்பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள வாரமாகவே அமைகிறது.